குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம 10th மேக்ஸ்ல தேர்ட் லெசன் அல்ஜீப்ரால செகண்ட் டாபிக் ஜிசிடி அண்ட் எல்சிஎம் ஆஃப் பாலினாமியல்ஸ். மீ போவா மற்றும் மீசேமா. இது வந்து நம்ம நார்மலா நம்பர்ஸ்க்கு எப்படி அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? ஒரு ரெண்டு நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ஹவு டு கால்குலேட் ஜிசிடி அண்ட் எல்சிஎம் அப்படிங்கிறது நம்ம வந்து 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? ஜிசிடி அண்ட் எல்சிஎம் ஆஃப் பாலினாமியல்ஸ். இதே பாலினாமியல்ஸ்க்கு எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கிறது தான் இங்க நம்ம பார்க்க போற டாபிக். அவ்வளவுதான், வேற ஒன்றும் பெருசா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் கிடையாது. நார்மலா வந்து 4 டிஜிட் நம்பர் வரைக்கும் கொடுத்தா கூட நமக்கு இப்போ ஃபர்ஸ்ட் லெசன்ல நீங்க பாத்தீங்க யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா மெத்தட் யூஸ் பண்ணி ஜிசிடி அண்ட் எல்சிஎம்க்கு வந்து ஷார்ட்கட்ல வந்து எப்படி ஹவு டு கால்குலேட் த பிக்கஸ்ட் நம்பர் அப்படிங்கிறது பார்த்தோம். அதே மாதிரி ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக்லயும் உங்களுக்கு வந்து ஜிசிடி அண்ட் எல்சிஎம் வந்து எப்படி நம்ம இது எல்லாமே எதுக்கு பார்த்தோம், நம்பர்ஸ்க்கு எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கிறது பார்த்தோம். இங்க நம்ம பார்க்கிறது வந்து பல்லுறுப்புக்கோவை பாலினாமியலுக்கு எப்படி கால்குலேட் பண்றது, அதுதான் இங்க மேஜர் டாபிக். ஓகேவா? சோ அது எப்படி வந்து இவங்க கண்டுபிடிக்கிறாங்க, எப்படி வந்து மீ போவா கண்டுபிடிக்கிறாங்க, எப்படி மீசிமா கண்டுபிடிக்கிறாங்க, அதுவும் வந்து XYZ அப்படிங்கிற ஆல்பபெட் டேர்ம்ஸோட இருக்கிறதா உங்களுக்கு வந்து என்னது அல்ஜிப்ராயிக் எக்ஸ்பிரஷன். அந்த எக்ஸ்பிரஷன்ஸ்க்கு இதுல வேற வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா x to the power 4 இருக்கலாம், x ஸ்கொயர்ட் இருக்கலாம், x கியூப் இருக்கலாம். பவர்ஸ், எக்ஸினுடைய பவர்ஸ் அடுக்குகள் வந்து இப்படி வேணாலும் மாறி மாறி இருக்கலாம். ஏன்னா பல்லுறுப்பு கோவைன்னு சொல்லியாச்சுனாவே பவர் 2க்கு மேல இருக்கும் இல்லையா? சோ அதனால அதுக்கு எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்க போறதுதான் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போற டாபிக். ஓகேவா? சோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கான மோட்டிவேஷனல் லைனா ஒரு திருக்குறள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்னைக்கான லெசனுக்குள்ள போயிடலாம். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இது வந்து 391வது குறள். இந்த திருக்குறளுடைய மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கற்க வேண்டிய நூல்களை பிழையில்லாமல் தெளிவாக கற்க வேண்டும். கற்ற பிறகு அந்த நல்ல வழியில் தவறாமல் நடக்க வேண்டும். லேர்ன் குட் நாலேஜ் thoroughly without mistakes. After learning, live your life strictly according to those noble lessons. அதாவது நம்ம ஸ்கூல் பாடம் மட்டும் கிடையாது, வாழ்க்கை பாடம்னு ஒண்ணு இருக்கு. நம்ம வந்து அனுபவ அறிவு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம புத்தகத்துல வந்து ஒரு பழமொழி கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது. அதாவது நீங்க வந்து புக்குல படிச்சு உங்களுடைய நாலேஜை நீங்க எவ்வளவு வேணாலும் உபயோகப்படுத்துவீங்க. ஆனா அது அனுபவ அறிவுக்கு வந்து எல்லா இடத்துலயும் உபயோகப்படுத்த முடியாது. அதே அனுபவ அறிவுங்கிறது வந்து இந்த புத்தக அறிவோட சேரும் போது அதுக்கு ஒரு முழுமை அப்படிங்கிற ஒரு தன்மை கிடைச்சு அது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா இடத்துலயுமே நம்ம எப்படி பக்குவமா நடந்துக்கணும், யார்கிட்ட எப்படி பேசணும், இடம் பொருள் ஏவல் தெரிஞ்சு எப்படி பேசணும், எப்படி பழகணும், இது எல்லாமே வந்து நமக்கு வந்து கத்துக் கொடுக்கும். சோ நம்ம வந்து ஏட்டறிவும் சரி அனுபவ அறிவும் சரி கரெக்டா வந்து பிழை இல்லாம எதா இருந்தாலும் கத்துக்கணும். அதை கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அதை நல்ல வழியில நம்ம வந்து தவறான இதுல வந்து போகாம நடத்தணும். திறமையான வரைபட கலைஞன் கட்டடக்கலையை ஆழமாக கற்று பின் சிறந்த பாலங்களை அமைத்தான். கற்றலை வாழ்வில் செயல்படுத்துவதே உண்மையான கல்வி. An architect mastered building science deeply and later constructed strong bridges. Transforming knowledge into daily action creates true wisdom. அதாவது ஒரு எல்லா இடத்துலயும் பார்த்திருப்பீங்க, பாலங்கள் பெரிய பெரிய, நீங்க இப்போ பாம்பன் பாலம்லாம் பாத்தீங்கன்னா எப்படி கடல் தண்ணிக்குள்ள இருக்கு. அதெல்லாம் எப்படி கட்டுறாங்க? அவங்க படிச்சு வந்தோடனே டைரக்டா கட்ட முடியுமா? ஒரு ஆர்கிடெக்ட் இன்ஜினியரால கட்ட முடியாது. அவங்க என்ன பண்ணும், நிறைய வந்து எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களுக்கு வந்து நிறைய அனுபவம், நிறைய இது பண்ணி எவ்வளவோ விதமான கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் அவங்க பார்த்து அதுக்கப்புறம் தான் அவங்களால என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி பெரிய பெரிய பாலங்கள் எல்லாம் கட்ட முடியும். சோ அப்போ வந்து அவங்க கத்துக்கொண்ட கல்விய அனுபவ கல்வியா மாத்தி அதுக்கப்புறம் தான் அவங்க அந்த வேலையை பாக்குறாங்க. கரெக்டா? சோ அந்த கற்ற கல்வியை வாழ்வில் செயல்படுத்துவதே உண்மையான கல்வி. இத வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது லேர்ன் அண்ட் லிவ் ரைட்.
கற்று நல்ல வழியில் நட. மாஸ்டர் யுவர் ஸ்டடீஸ் வித் கிளாரிட்டி அண்ட் அப்ளை குட் வேல்யூஸ் டெய்லி. அதாவது எல்லா விஷயத்தையும் தீவிரமா கத்துக்கிட்டு அந்த விஷயத்த நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய லைஃப்ல அப்ளை பண்ணுங்க. ஆனா நம்ம கத்துக்கக்கூடிய விஷயத்த நம்ம சரியான முறையில தவறில்லாமல் கற்றுக்கொள்ள வேண்டும். ஓகேவா? இதுல எந்த டவுட்டும் இல்லை இல்லையா? சரி, நம்ம இப்ப பாடத்துக்கு போலாமா? ஓகே, நான் உங்களுக்கு அதோட ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். லெசனோட ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். சரி, உங்களோட போர்டை கீழே கொண்டு வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஜிசிடி அண்ட் எல்சிஎஃப் போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்டோரி வந்து உங்களுக்கு சொல்றாங்க. ஓகேவா? யூ ஆல்ரெடி நோ, இது உங்களுக்கு you already know how to simplify a numeric fraction like 8 by 12 by dividing both the top and bottom by their GCD 4. அதாவது 8/12 அப்படிங்கிற ஒரு பின்னத்தை ஒரே நம்பர் 4ஆல வகுத்தா அதை 2/3 காமன். அதாவது and you know how to add fractions like 1/4 plus 1/6 by first ending their LCM 1/12 as the common denominator. அதாவது ஒரு நம்பரை சுருக்குறோம், சிம்பிளிஃபை பண்றோம். 8/12 அப்படிங்கிற ஒரு நம்பரை சிம்பிளிஃபை பண்றோம் ஒரு ஃப்ராக்ஷன்னா அதற்கு வந்து ஒரு பொதுவான ஒரு பின்னத்தால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வகுக்கிறோம். ரெண்டையும் ஒரே நம்பரால, நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டையுமே ஒரே நம்பரால நம்ம வகுக்கும் போது அதுக்கு பேர் என்ன சொல்றோம்? ரெண்டையும் ஒரே நம்பரால, ஒரே ஒரு காமன் டாப் அண்ட் பாட்டம் காமன் நம்பரால வகுக்கும் போது தட் இஸ் கால்ட் அஸ் ஜிசிடி, மீ போவா, மீ பெரு பொது வகுத்தி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல சொல்லுவோம். அதே மாதிரி ரெண்டு டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர்ஸ் இருக்கு. 1/4 plus 1/6 is the different denominators. அப்ப அந்த டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர் இருக்கிற நம்பரை நம்மளால டைரக்டா ஆட் பண்ண முடியும். நம்ம இப்ப 10th ஸ்டாண்டர்ட்ல இருக்கோம். இது நம்ம 5th ஸ்டாண்டர்ட்ல படிச்ச ஒரு டாபிக். டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர் இருக்கக்கூடிய ஒரு நம்பரை நம்மளால ஆட் பண்ண முடியுமா டைரக்டா வித்தவுட் டேக்கிங் எல்சிஎம்? நம்மளால டைரக்டா ஆட் பண்ண முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். பண்ண முடியாது. எஸ், கரெக்ட், எக்ஸாக்ட்லி சேம், பண்ண முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த நம்பருக்கு எல்சிஎம் எடுப்போம். கரெக்டா? மீசிமா, மீச்சிறு மடங்கு எடுத்துட்டு அது டினாமினேட்டர்ஸ சேம் டினாமினேட்டரா மாத்தினதுக்கு அப்புறம் நம்ம அதை என்ன பண்ணுவோம்? ஆட் பண்ணுவோம். 1/4 plus 1/6 அப்படிங்கிறத ஆட் பண்ணுவோம். கரெக்டா? ஸோ வகுக்கும் போது ஒரே நம்பரால தான் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை வகுக்க போறோம். அதே மாதிரி கூட்டினாலும் டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர்ஸ் இருந்ததுன்னா அத வந்து எல்சிஎம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுவோம்? நம்ம ஆட் பண்ணுவோம். கரெக்டா? எஸ். ஸோ இது வந்து நார்மலா வி நோ தட். கரெக்டா? ஸோ இங்க பாத்தீங்கன்னா இஸ் an electronic engineer. Priya is an electronic engineer. Her circuit calculations don't give her plain numbers. They give her expressions full of an unknown quantity of x like x power 4, 3x cube, x minus x minus 3 divided by. Before she can use this formula further, she needs to simplify it using exactly the same GCD idea and just apply to polynomials instead of numbers. So, பிரியா வந்து ஒரு எலக்ட்ரானிக்ஸ் என்ஜினியர். ஸோ அவளுடைய வந்து மின்சுற்று கணக்கீடுகள் வந்து பாத்தீங்கன்னா நார்மல் நம்பர்ஸா இருக்காது. அது எல்லாமே வந்து ஒரு அல்ஜீப்ராயிக் எக்ஸ்பிரஷன்ஸா தான் இருக்கும். அப்போ அதை வந்து சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவ என்ன பண்றா அப்படின்னா அதை வந்து சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த
சாதாரண நம்பருக்கு பதிலா இந்த பெரு பொது வகுதி ஜிசிடிய பாலினாமியல்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவ திங்க் பண்ண. ஓகேவா? சரி, திங்க் பண்ணி எப்படி யூஸ் பண்ண போறாங்கிறதுல பார்க்கலாம். என்ன பண்றா, அவ வந்து எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர். ஸோ அவங்களோட சர்க்கியூட்டோட இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும், நார்மலா இருக்காது. XYZ பல்லுறுப்புக்கோவை மாதிரியாகத்தான் இருக்கும். ஸோ அதனால அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்றோம் ஜிசிடி அப்படின்னு சொல்லிட்டு. அதை எப்படி இங்க பல்லுறுப்புக்கோவைக்கு யூஸ் பண்றோங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு. ஓகே. அண்ட் when she later needs to add two such formulas together, she will need their LCM. Again, the very same idea you already know. Now working with polynomials. பிறகு அவள் இது போன்று 2 சூத்திரங்களை கூட்ட வேண்டி இருக்கும். அப்பொழுது என்ன தேவைப்படும், போமா வேண்டும். சோ இதுவும் நம்ம ஏற்கனவே தெரிஞ்ச கருத்து தான். அதை வந்து என்ன பண்றோம், இப்போ பாலினாமியல்ஸ்க்கு எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படிங்கிறத பாக்குறோம். ஸோ 2 நம்பர்ஸை டிவைட் பண்ணணும்னா ஜிசிடி கான்செப்டை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க பிரியா. அதே 2 நம்பர்ஸை வந்து ஆட் பண்ணணும்னா அந்த இடத்துல எல்சிஎம் கான்செப்ட் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க பிரியா. ஸோ இந்த ஜிசிடி அண்ட் எல்சிஎம் கான்செப்ட் இன் நம்பர்ஸ் நமக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப ஃபெமிலியர். கரெக்டா? அது பல்லுறுப்புக்கோவையில எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறதா நம்மளுடைய முக்கியமான கேள்வி. ஜிசிடி ஆஃப் பாலினாமியல்ஸ், பல்லுறுப்புக்கோவைகளின் நீ போவா இங்க மா போவான்னு இருக்கும். நோ இஷ்யூஸ், அதை அப்படியே எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ the greatest common divisor GCD of two polynomials is the polynomial of highest degree that divides both of them exactly, leaving no remainder. For simple polynomials, we find it by factoring. For more complicated ones, we use the long division methods, also called the Euclidean algorithm. Euclidean algorithm நம்ம பார்த்தோம்ல first lessonல, நான் ஸ்டார்டிங்கே உங்களுக்கு அதுதான் சொன்னேன். Keep dividing and using the remainder as the new divisor until the remainder becomes 0. Euclidean division algorithmல வந்து remainder 0 ஆகிற வரைக்கும் நம்ம வந்து திருப்பி new divisor calculate பண்ணிட்டே இருப்போம். The last non-zero remainder is the GCD of that two numbers அப்படிங்கிறது Euclidean division lemma மெத்தட்ல நமக்கு தெரியும். 2 பல்லுறுப்புக்கோவைகளின் மீப்பெரு வகுத்தி என்பது மீதியின்றி இரண்டையும் சரியாக வகுக்கும் மிக உயர்ந்த படி கொண்ட ஒரு பல்லுறுப்புக்கோவை ஆகும். எளிய பல்லுறுப்புக்கோவைகளுக்கு நாம் இதை காரணிப்படுத்தி கண்டறிகிறோம். மேலும் சிக்கலானவற்றிற்கு நாம் நீள்வகுத்தல் முறையை பயன்படுத்தியும் கண்டறிகின்றோம். மீதியை புதிய வகுத்தியாக பயன்படுத்தி மீதி பூஜ்ஜியமாகும் வரை தொடர்ந்து வகுக்கும் போது கடைசி பூஜ்ஜியமற்ற மீதியே மீப்போவா ஆகும். அதாவது யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா மெத்தட்ல எப்படி பண்ணுவோம், a plus bq அப்படிங்கிற ஃபார்மேட்ல போட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் பெரிய நம்பர் சின்ன நம்பர் அதை வகுத்து பேலன்ஸ் ரிமைண்டர் என்ன வருதோ ஈக்குவல் டு ஆர் ரிமைண்டர் என்ன வருதோ அதை அடுத்த வந்து நியூ டிவைசரா எடுத்துப்போம். எடுத்து லாஸ்ட் வரைக்கும் அந்த ரிமைண்டர் 0 ஆகிற வரைக்கும் ஈக்குவல் டு 0ன்னு வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த நம்பரை ரிப்பீட்டடா பண்ணிட்டே வருவோம். அதுக்கப்புறம் அந்த லாஸ்டா இருக்கிற நான் 0 நம்பரை தான் அதனுடைய ஜிசிடியா கொடுப்போம். கரெக்டா? எஸ். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க. ஜிசிடி பை லாங் டிவிஷன். ஓகேவா? f of x is equal to x to the power 4. இது x power 4. ஓகேவா? x4ன்னு ரீட் பண்ணாதீங்க, x power 4 plus 3x cube minus x minus 3. g of x is equal to x cube plus x squared minus 5x plus 3. சரி, இப்போ எப்படி வந்து இதை கால்குலேட் பண்றாங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம். இங்க பாருங்க, இங்க கரெக்டா வந்திருக்கா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் x power 4 plus 3x cube minus x minus 3. இதை வந்து x cube plus x squared minus 5x plus 3 ஆல டிவைட் பண்ணும்போது ஈவு x கழித்த பிறகு மீதி மாறிலி 3 நீக்கிய பின் x squared minus 2x சாரி plus 2x minus 3 ஆக அமைகின்றது. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த பாலினாமியலை எடுத்துக்கிட்டாங்க. ரெண்டாவது இந்த பாலினாமியல் g of x அப்படிங்கிற பாலினாமியல் எடுத்துக்கிட்டாங்க.
ஸோ ஜி ஆஃப் எக்ஸோடைய புதிய மீதி தான் இது கிடைக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க. எப்படி அப்படிங்கிறது தான் நீங்க வந்து இப்போ ஒரு ஸ்டெப்பா வந்து இங்க உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கரெக்டா? இருங்க நான் ரீசெட் பண்றேன். திருப்பியும் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ். ஒரே நிமிஷம் நான் இதை உங்களுக்கு போர்டில் ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியரா ஐடியா கிடைக்கும். ஏன்னா அங்கே உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் கொடுத்துருக்கும் போது கூட நீங்க போர்டில் ஒர்க் அவுட் பண்றத பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஒரே நிமிஷம். ஸோ நார்மலா லாங் டிவிஷன் ஓகேவா? எக்ஸ் பவர் 4 plus 3x cube minus x minus 3. ஓகே, இது f of x. இத என்ன பல்லுறுப்புக்கோவை கொடுத்திருக்காங்க? x cube plus x squared minus 5x plus 3 ஆல வகுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டா? இந்த டேர்மால தானே வகுக்க சொல்லியிருக்காங்க. சோ இதுல இருந்து உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க வந்து எக்ஸ் கியூப் இருக்கு, இங்க எக்ஸ் பவர் 4 இருக்கு. அப்ப இங்க எக்ஸ் ஆல நீங்க மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா எக்ஸ் இன்டூ எக்ஸ் கியூப் இஸ் எக்ஸ் பவர் 4 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம் வருமா? ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஆல பண்ணும்போது எக்ஸ் டு த பவர் 4, அப்புறம் எக்ஸ் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர்ட் இஸ் எக்ஸ் பவர் 3, எக்ஸ் இன்டூ மைனஸ் 5x இஸ் இப்ப இங்க ஒரு சின்ன விஷயம் நடந்திருக்கு பாருங்க. இங்க ஃபர்ஸ்ட் டேர்ம்ல வந்து எஃப் ஆஃப் எக்ஸ்ல வந்து ஸ்கொயர் வேல்யூ கிடையாது. இப்போ பிளஸ் 0x ஸ்கொயர்டு மைனஸ் 5x பிளஸ் 3 அப்படிங்கிறது தான் போடணும். இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு டேர்ம் இல்லை அந்த இடத்துல அப்படின்னா அந்த டேர்மை நம்ம என்ன பண்ணணும்னா அப்படியே விட்டுறக்கூடாது. அந்த டேர்மை கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய கொஸ்டின்ல ஆட் பண்ணிடணும். நம்ம இந்த டேர்ம் இல்லையே, நம்ம அதனால அதை எடுத்துக்க வேண்டாம்னு தயவு செஞ்சு யாரும் அந்த மாதிரி பண்ணிடாதீங்க. ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா உங்களுடைய கால்குலேஷன் மிஸ்டேக் ஆயிடும். ஒரே செகண்ட். ஸோ யாருமே வந்து ஒரு டேர்ம் இல்ல எஃப் ஆஃப் எக்ஸ்ல இப்ப எக்ஸ் ஸ்கொயர்டு இல்ல, ஆனா ஜி ஆஃப் எக்ஸ்ல வந்து எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்கு. ஸோ அதுக்காக நீங்க வந்து அந்த எக்ஸ் ஸ்கொயர்டை விட்டாதீங்க. விடாம அங்க ஒரு ஜீரோ அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. ஜீரோ அப்படிங்கிறத போடும்போது நமக்கு மிஸ்டேக் பண்ண மாட்டோம். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா மல்டிப்ளிகேஷன்ல மிஸ்டேக் பண்ணிடுவோம். சரி, இப்ப என்ன பண்றோம்? சரி, எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் இன்டூ 5, 5x ஸ்கொயர்டு x into 3 plus 3ex. சரியா? இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா சைனை மாத்துறோம். மைனஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ். ஸோ இந்த எக்ஸ் பவர் 4 கேன்சல் ஆயிடும். 3x cube minus x cube is 2x cube plus 5x squared because இங்க 0 தான் இருக்கு. மைனஸ் 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 5 3 8x. சரியா? சரி, இப்ப அடுத்த ஸ்டெப்ல இங்க 2x கியூப் இருக்கு, இங்க வெறும் 2 தான் இருக்கு. பிளஸ் 2 போட்டுக்கோங்க. பிளஸ் 2 போட்டீங்க அப்படின்னா இங்க என்ன ஆகும்? 2 இன்டூ 3, 2 இன்டூ எக்ஸ் கியூப், 2 எக்ஸ் கியூப் அப்படின்னு ஆயிடும். 2 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர்ட் பிளஸ் 2 எக்ஸ் ஸ்கொயர்ட், 2 5 10, 10 எக்ஸ். எல்லா ஸ்டெப் இங்கே சாரி இந்த பிளஸ் 3யையும் மேல இருந்து கீழே இறக்கிடுங்க. ஸோ இது உங்களுக்கு கொஸ்டின்ல வந்து பிளஸ் 3 தான் கொடுத்துருக்காங்க இல்லையா? சரி, இறக்கியாச்சு நம்ம கீழே. அப்ப இங்க வந்து 2 இன்டூ 3 6 அப்படின்னு ஆயிடும். பிளஸ் 6 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்ப இங்கேயும் சைனை மாத்தும் போது இந்த டேர்ம் கேன்சல் ஆயிடும். இங்க 5ல 2 கழிச்சிங்கன்னா 3x ஸ்கொயர்டு, 10ல 8 கழிச்சிங்கன்னா பிளஸ் 2x, 6ல 3 கழிச்சிங்கன்னா மைனஸ் 3 அப்படிங்கிறது உங்களுக்கு சரி. இது மைனஸ் இங்கேயும் இங்க மைனஸ் 3 அப்படிங்கிற டேர்ம் வந்து இருக்கும். ஸோ இப்போ இது என்னாச்சுன்னா 3x ஸ்கொயர்டு பிளஸ் 2x மைனஸ் 3 அப்படின்னு இருக்கு. இப்போ இது வந்து ஈக்குவல் டு நான் ஜீரோ.
இதுக்கு மேல உங்களால இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணி எடுத்துட்டு போக முடியாது. ஸோ அப்ப என்ன பண்ணணும்னா திருப்பியும் இதை வகுக்கணும். ஸோ அதுதான் உங்களுக்கு இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஒரே நிமிஷம் நான் ஸ்டெப் காட்டுறேன், உங்களுக்கு அனிமேஷன் காட்டுறேன். இன்னொரு அனிமேஷன் வச்சிருக்கேன், ரெண்டையுமே காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ அப்போ கன்ஃபியூஸ் ஆகாது. ஆனா அதெல்லாம் உங்களுக்கு போர்டில் இருக்கிற நம்பர்ஸை விட நம்பர்ஸ் வந்து ரொம்ப கிளியரா இருக்கும். இப்போ இங்க பாருங்க, எக்ஸ் பவர் ஃபோர் ஆக்சுவலி கொஸ்டின்ல +3 கிடையாது, -3. நம்ம தான் +3 எடுத்திருக்கோம். ஸோ ஓகே ஃபைன். எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் +3x³ minus x -3, சாரி, x³ plus x² minus 5x plus 3. ஓகேவா? ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற இதை வந்து ஜி ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறதால வகுக்கும் போது இதுல வந்து டிவிடெண்ட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர்ஸ் கிளியரா தெரியுதான்னு தெரியல, நான் இன்னும் ஜூம் பண்ணி காட்டுறேன். டிவிடெண்ட் அப்படிங்கிறது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ், x⁴ plus 3x³ minus x minus 3 அப்படிங்கிறது தான் டிவிடெண்ட். டிவைசர் அப்படிங்கிறது வந்து ஜி ஆஃப் எக்ஸ். ஓகேவா? டிவைசர் அப்படிங்கிறது எது? ஜி ஆஃப் எக்ஸ். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் இங்க பாருங்க 3, இங்க லாஸ்டா நமக்கு இங்க வந்திருந்தது இல்லையா 3, ஏன்னா இங்க நம்ம வந்து +3 எடுத்தோம், -3 எடுத்தோம்னா இங்க 9 அப்படின்னு ஆயிருக்கும். ஸோ அந்த டேர்ம்ல 3x² plus 2x minus 3, ஏன்னா x² into 6x minus 9 இருந்தது. ஸோ அதுல 3 வெளில எடுத்துட்டீங்கன்னா x² plus 2x minus 3 is not equal to 0. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நாட் ஈக்குவல் டு 0 ஆயிடுச்சு. சரி டன், அப்ப என்ன பண்ணணும் ரெண்டாவது ஸ்டெப் அப்படின்னு பாத்தீங்கன்னா செகண்ட் ஸ்டெப் பண்றாங்க பாருங்க. இந்த டிவைசரை இந்த டிவிடெண்ட்டை இந்த டிவைசரால பண்ணும்போது ரிமைண்டர் வந்து x² plus 2x minus 3 அப்படிங்கிறது ரெண்டாவது உங்களுக்கு கிடைக்கின்றது இல்லையா? கிடைக்குதா இல்லையா? எஸ். இப்ப திருப்பியும் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன எடுத்திருக்கீங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து x³ plus 3x⁴ 3x³ minus x minus 3. ரெண்டாவது வந்து கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறதே தான் எடுத்திருக்கீங்க, இதனுடைய ரிமைண்டர் இது கிடைக்குது. ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ அதே இதை வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 0, r2x is equal to 0 இந்த டேர்ம் வந்து இந்த x³ minus x² plus x² minus 5x plus 3 வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ரிமைண்டர் கிடைச்சது இல்லையா, x² plus 2x minus 3. 3 வெளில எடுத்தாச்சு, அது பிரச்சனை கிடையாது. அந்த 3 நம்ம கடைசியில சேர்த்துக்கலாம். இந்த x³ plus x² minus 5x plus 3 நமக்கு முதல்ல ஒரு ரிமைண்டர் கிடைச்சது இல்லையா, என்ன கிடைச்சது, 3 into x² plus 2x minus 3, x² plus 2x minus 3 ஆல திருப்பியும் இதை நீங்க சால்வ் பண்ண அந்த 3 நம்ம லாஸ்ட்ல சேர்த்துக்கலாம், 3 மறந்துட மாட்டோம், கவலைப்படாதீங்க. இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா x into x² is x³ plus x into 2x is 2x² plus x into 3 plus x into minus 3 is minus 3ex. ஸோ சைனை சேஞ்ச் பண்ணுங்க, இது கேன்சல் ஆயிடும். இது -x² minus 5 minus 2x, 5x plus 3x is minus 2x plus 3 அப்படின்னு சொல்லிட்டு ஆயிடும். திருப்பி அகைன் என்ன பண்றோம், -1ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 1 into x² is x² minus 1 into 2x minus 2x minus into minus plus 3 இல்லையா? ஸோ இப்போ சைனை மாத்துறீங்க, எல்லாமே கேன்சல் ஆகி மொத்தமா 0 ஆயிடுச்சு. கரெக்டா? சோ r2 of x is equal to completely 0, therefore division is complete. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை வந்து முதல்ல இந்த எஃப் ஆஃப் எக்ஸ இந்த ஜி ஆஃப் எக்ஸ் ஆல வகுக்கும் போது முதல் ஸ்டெப் வந்து
கோஷன்ட் வந்து எக்ஸ் பிளஸ் 2 கிடைக்கும். ரிமைண்டர் 3x ஸ்கொயர் பிளஸ் 6x மைனஸ் 9 அப்படிங்கிறது கிடைக்கும். ரெண்டாவது ஸ்டெப்ல என்ன பண்ணுவோம்னா அந்த 3 வந்து காமனா வெளில எடுத்துட்டீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2x மைனஸ் 3 ஆயிடும். இதுதான் இப்ப நமக்கு வந்து நியூ டிவைஸரா நம்ம எடுத்துக்கிறோம். நியூ டிவைஸரா எடுத்துட்டு இது வந்து டிவிடெண்ட் எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸா இருக்கிறது வந்து இங்க பாருங்க இந்த ஜி ஆஃப் எக்ஸ் வந்து இந்த எஃப் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல ஜி ஆஃப் எக்ஸா இருக்கிறது. ரெண்டாவது டிவிடெண்ட் டிவைட் பண்ணும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் மாறிடுது. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து ஆன்சரா ரிமைண்டரா கிடைச்சது வந்து நியூ டிவைஸரா மாறிடுது. சோ இதுல இருந்து அதை வந்து வகுத்து வரும்போது எக்ஸ் மைனஸ் 1 இஸ் த கோஷன்ட் அண்ட் ரிமைண்டர் இஸ் 0 அப்படின்னு ஆயிடுது. ஓகே, so therefore the remainder is x squared plus 2x minus GCD x remainder is 0. Therefore the GCD is x squared plus 2x minus 3. நான் 0 ஆகிறதுக்கு முன்னாடி எந்த நம்பர் வந்து இருக்கோ அதுதான் அதனுடைய GCD. ஓகேவா, புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிற ஸ்டெப்பை எஃப் ஆஃப் எக்ஸ ஜி ஆஃப் எக்ஸால டிவைட் பண்ணணும் அப்படின்னா ஒரு பல்லுறுப்புக்கோவையை மற்றொரு பல்லுறுப்புக்கோவையால் வகுக்க வேண்டும். சரி, வகுத்தாச்சு. ஆன்சர் நான் ஜீரோவா வருது அப்படின்னா அதை என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாவது ஸ்டெப்ல என்ன பண்ணும் இங்க பாருங்க. இத நவ் டிவைட் ஜி ஆஃப் எக்ஸ் with this reminder this number. இந்த g of x எடுத்து நியூ ரிமைண்டரால திருப்பியும் வகுக்க வேண்டும். மூணாவது ஸ்டெப் என்ன பண்றாங்க? since the remainder is now 0, the last non-zero remainder is the GCD. அப்ப இதனுடைய ஆன்சர் x squared plus 2x minus 3 is the GCD. ஓகேவா? இப்ப புரிஞ்சுதா கிளியரா? GCDனா ஒரு பல்லுறுப்புக்கோவை மற்றொரு பல்லுறுப்புக்கோவையால் நார்மல் வகுத்தல் லாங் டிவிஷன் மெத்தட்ல வகுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் ஜீரோ வரலன்னா அதை வந்து ஜி ஆஃப் எக்ஸ திருப்பியும் நீங்க வந்து டிவிடெண்டா மாத்தி புதுசா கிடைச்ச ரிமைண்டரை டிவைசரா மாத்தி இன்னொரு டைம் வந்து டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் பிகம் 0 அப்படின்னா அந்த லாஸ்டா நான் ஜீரோ ரிமைண்டர் எது நிக்குதோ அதுதான் உங்களோட ஜிசிடி. புரிஞ்சுதா? ஓகே, இப்போ LCM. The least common multiple of two polynomials is the smallest degree polynomial that both of them divide into exactly. We find it by factoring both polynomials completely, then taking every distinct factor at its highest power that appears in either one. A useful shortcut connects the two ideas. அதாவது இரு பல்லுறுப்புக்கோவைகளின் மீச்சிறு பொதுமடங்கு என்பது இரண்டும் சரியாக வகுப்படும் மிகச்சிறிய படி கொண்ட பல்லுறுப்புக்கோவை. இரண்டு பல்லுறுப்புக்கோவைகளையும் முழுமையாக காரணிப்படுத்தி ஏதேனும் ஒன்றில் தோன்றும் ஒவ்வொரு தனிப்பட்ட காரணியையும் அதன் அதிக அடுக்கில் எடுத்துக்கொள்வதன் மூலம் காண்கிறோம். இது இரு கருத்துக்களையும் இணைக்கும் ஒரு பயனுள்ள குறுக்கு வழி. இப்ப வந்து p coefficient and powers for two simple terms. இது வந்து 3.2ல question number 1 and 2 ல இருக்கக்கூடிய 1 and 3ல இருக்கக்கூடிய question. ஓகேவா? சரி, term 1 வந்து coefficient வந்து 4. ஓகே, term 1 ஓட coefficient என்னது? 4. பவர் வந்து ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர்ட், பவர் வந்து பவர் ஆஃப் y இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ 4x ஸ்கொயர்ட் y அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் டேர்ம். என்னது? 4x ஸ்கொயர்ட் yங்கிறது தான் ஃபர்ஸ்ட் டேர்ம். கோஎஃபிஷியன்ட் வந்து 4, வேரியபிள் பவர் வந்து எக்ஸினுடைய பவர் வந்து 2, அடுத்தது yனுடைய பவர் வந்து 1. ஸோ 4x ஸ்கொயர்ட் yங்கிறது தான் ஃபர்ஸ்ட் டேர்ம். ரெண்டாவது டேர்ம் வந்து சாரி 8x cube y squared, power of y is 2 கொடுத்திருக்காங்க. சரியா? coefficient is 8, variable x ஓட power 3 and variable y ஓட power 2. okay, so ரெண்டு term 1 and term 2 is given. ஓகேவா? கிளியரா? இங்க பாருங்க, நம்ம வந்து இந்த சிமுலேட்டரை பார்த்து தான் நம்ம நம்பர் எழுதணும். கரெக்டா? 4x squared y is the first term and second term is 8x cube y squared. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர்ஸை பாருங்க. நம்பர்ஸ் அப்படிங்கிறது வந்து நத்திங் பட் coefficients. coefficients வந்து 4 and 8.
4 and 8 நம்பர்ஸ் ஓகேவா? ஹையஸ்ட் பவர் இதுல எது? 3. எக்ஸோட பவர் ஹையஸ்ட் பவர் எது? 3. ஒய்ல இருக்கிறதுல ஹையஸ்ட் பவர் எது? 2. அப்போ இதனுடைய எல்சிஎம் 4 and 8க்கு வந்து எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 8. 4,8 இல்லையா? 4 1 4 4 2 8 2 1 2 சரியா? இப்போ 1 போட்டீங்கன்னா 1 1. So 4 2s are 8. So 8 is the LCM for 4 and 8. அதுக்கப்புறம் ஹையஸ்ட் பவர்ஸ் அதாவது வேரியபிள்ல எதுக்கு ஹையஸ்ட் பவர்ஸ் இருக்கோ அதை தான் வந்து நம்ம எடுத்துப்போம். ஸோ அப்போ LCM is 8x cube y squared is the LCM. ஓகே. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ்னு ஃபர்ஸ்ட் டேர்ம் எழுதிக்கோங்க, ஜி ஆஃப் எக்ஸ்னு செகண்ட் டேர்ம் எழுதிக்கோங்க. மேக்ஸிமம் ஹையஸ்ட் பவர் எது இருக்கோ அதுதான் வந்து வேரியபிள்ஸோட எல்சிஎம், அப்படிதான் எடுப்போம். ஓகேவா? இப்ப கண்டுபிடிச்சிட்டோம் கரெக்டா? ரெண்டாவது ஸ்டெப் என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல இன்னும் நமக்கு எக்ஸசைஸ் ப்ராப்ளம் எல்லாம் போட்டு காட்டணும். இதுல நம்ம இது வரைக்கும் இந்த பாடத்துல இந்த 2 டாபிக் மட்டும் தான் பார்த்திருக்கோம். காரணிப்படுத்தி மற்றும் நீள்வகுத்தல் முறையில் இரு பல்லுறுப்புக்கோவைகளின் மீப்போவா கண்டறிதல், லாங் டிவிஷன் நியூக்ளியர். அதுக்கப்புறம் வந்து காரணிப்படுத்தி ஒரு தனிப்பட்ட காரணியின் அதிக அடுக்கை எடுத்து மீப்போமா கண்டறிதல். அதுக்கப்புறம் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டூ ஜி ஆஃப் எக்ஸ் மீப்போவா எல்சிஎம் இன்டூ ஜிசிடி தொடர்பை புரிந்து கொள்ளுதல். இது 3 இந்த குட்டி டாபிக் தான் இந்த லெசன். இந்த எக்ஸசைஸ் வந்து ரொம்ப ரொம்ப குட்டி டாபிக். அதாவது ஒரு பாலினாமியலை இன்னொரு பாலினாமியலால வகுத்து எப்படி ஜிசிடி கால்குலேட் பண்றது. இன்னொரு விஷயம், ஒரு 2 பாலினாமியல்ஸ்க்கு எப்படி எல்சிஎம் கால்குலேட் பண்றது. இது மட்டும் தான் வந்து இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம வந்து பார்த்த கான்செப்ட். இது எக்ஸசைஸ் ப்ராப்ளம் ஒண்ணா பார்ப்போம். அப்போ உங்களுக்கு இன்னும் புரியும் ஈஸியா. ஓகேவா? இது மட்டும் தான் சிம்பிள் கான்செப்ட். அதுக்கப்புறம் நம்ம குவிஸ் கான்செப்ட் வருவோம். ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஆல்ரெடி பார்த்துட்டோம். எஃப் ஆஃப் எக்ஸை ஜி ஆஃப் எக்ஸ் ஆல் வகுத்து நம்ம என்ன பண்றோம்? ஜிசிடி வந்து எக்ஸ் ஸ்கொயர்ட் பிளஸ் 2x மைனஸ் 3 அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். இந்த கொஸ்டின் நம்ம பார்த்துட்டோம். ரெண்டாவது கேள்வியிலிருந்து தான் நம்ம பார்க்கணும். எக்ஸ் டு த பவர் 4 மைனஸ் 1 எக்ஸ் கியூப் மைனஸ் 11x ஸ்கொயர்ட் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 11 அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த எக்ஸ் டு த பவர் 4 மைனஸ் 1 எக்ஸ் கியூப் மைனஸ் 11x ஸ்கொயர்ட் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 11 இதை நம்ம எப்படி வந்து காரணிப்படுத்தியிருக்காங்க, எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1 எப்படி வந்து ஃபேக்டரைஸ் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகேவா? ஃபேக்டரைஸ் பண்றது அப்படிங்கிறது இது நீங்க வந்து இப்படியும் எடுத்துக்கலாம். இல்லைன்னா நான் உங்களுக்கு போர்டில் ஒரு மெத்தட் காட்டுறேன், இன்னொரு சிமுலேஷனும் காட்டுறேன். ஓகே, ஒரே நிமிஷம் நான் ஸ்கிரீன் ஷேரிங் ஸ்டாப் பண்ணிட்டு அந்த சிமுலேஷன் காட்டுறேன். ரெண்டாவது கேள்வி என்ன கொடுத்திருந்தாங்க எக்ஸசைஸ்ல? எக்ஸ் டு த பவர் 4 இங்க பாருங்க, எக்ஸ் டு த பவர் 4 ஒரே நிமிஷம் இங்க பாருங்க, எக்ஸ் டு த பவர் 4 மைனஸ் 1 இஸ் த எஃப் ஆஃப் எக்ஸ். அதை வந்து ஜி ஆஃப் எக்ஸ் ஆல வகுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டெப் 1 என்ன பண்றோம் அப்படின்னா, எக்ஸ் டு த பவர் 4 மைனஸ் 1 divides x cube minus 11x squared plus x minus 11. இதுக்கு என்ன வருதுன்னா with reminder 120x squared plus 120 வருதான்னு பார்ப்போமா? போர்ட்ல பாருங்க, x to the power 4 plus 0x cube. ஏன் 0 போடுறேன்னா நமக்கு வந்து g of x x cube இருக்கு, plus 0x squared plus 0x minus 11. இந்த x பவர் 4 மைனஸ் 11 மட்டும்தான் நம்மளுடைய கேள்வி. கரெக்டா? ஆனா நான் ஏன் இங்க எல்லாத்துக்கும் 0 போட்டிருக்கேன்னா, நான் வகுக்க போற டிவைஸருக்கு எல்லாமே இருக்கு. x cube minus 11x squared plus x minus 11.
சோ இங்க எக்ஸ் கியூப் இருக்கு, இங்க எக்ஸ் பவர் 4 இருக்கு. எந்த நம்பரால நாம் பெருக்கணும்? எக்ஸ் ஆல பெருக்கணும். எக்ஸ் இன்டு எக்ஸ் கியூப் இஸ் எக்ஸ் டு த பவர் 4. x into minus 11x squared is minus 11x cube. X into plus x is plus x squared. X into minus 11 is minus 11x. சரி, இப்ப என்ன பண்றேன்? சைனை மாத்துறேன் இல்லையா? அப்படியே அங்கேயும் ஸ்டெப் பாருங்க நீங்க. சோ பிளஸ் எல்லாம் மைனஸ் ஆகும், மைனஸ் எல்லாம் பிளஸ் ஆகும். இது நமக்கு பேசிக் கான்செப்ட் தெரியும். இது கேன்சல் ஆயிடும். ரெண்டாவது டேர்ம் 11x cube மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் பிளஸ் 11x மைனஸ் 11 அப்படின்னு ஆயிடும். சரி, இப்ப இங்க வெறும் எக்ஸ் கியூப் இருக்கு, இங்க 11 இருக்கு. பிளஸ் 11 வருமா இங்க மேல? லெவன் இன்டூ எக்ஸ் கியூப் இஸ் 11x cube. 11 into 11 121 minus 121 x squared. 11 into x is plus 11x. 11 into 11 is minus, plus into minus minus 121. This is not 11, this is the 1. Okay. சரி, இப்ப சைனை மாத்துறேன். மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் கேன்சல். 121 எக்ஸ்ல எக்ஸ் ஸ்கொயர்ல எக்ஸ் ஸ்கொயர்ட கழிச்சீங்கன்னா 120x squared minus 11x plus 11x cancel ஆயிடும். plus 120 equal to 0. எப்படி எப்படின்னு பாக்குறீங்களா? எப்படி equal to 0 போட்டேன்னு பாக்குறீங்களா? 120x squared plus 120 is not equal to 0. இது இப்போ வந்து not equal to 0 ஆயிடுச்சு. என்னால இதுக்கு மேல சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாது? இங்க இருக்கிறது கியூப், இங்க வந்திருக்கிறது ஸ்கொயர்ட். எப்படி நான் இதுக்கு மேல சிம்பிளிஃபை பண்ணுவேன்? இங்க இருந்து 120 காமனா வெளில எடுத்துட்டீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர்ட் பிளஸ் 1 அப்படின்னு ஆகும். சோ இந்த நம்பரை இந்த எக்ஸ் ஸ்கொயர்ட் பிளஸ் 1ஆல வகுக்கணும். வகுத்தாதான் நமக்கு என்ன வரும்? திருப்பி ஒரு ஆன்சர் வரும். பாத்திரலாமா? சரி, எக்ஸ் கியூப் மைனஸ் 11x ஸ்கொயர். ஜி ஆஃப் எக்ஸ் வந்து இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஆயிட்டாங்க. பிளஸ் எக்ஸ் மைனஸ் 11. எஸ், நம்ம தான் வந்து கொஸ்டின் தப்பா எழுதிட்டோம். எக்ஸ் டு த பவர் 4 மைனஸ் 1 தான். நம்ம தான் எக்ஸ் பவர் 4 மைனஸ் 11 எடுத்துட்டோம். சரியா? ஸோ இத எக்ஸ் ஸ்கொயர்ட் பிளஸ் 0x பிளஸ் 1. பிகாஸ் இங்க எக்ஸ் இருக்கு, அதனால எக்ஸ் ஸ்கொயர்ட் 120 வெளியில எடுத்துட்டோம்னா எக்ஸ் ஸ்கொயர்ட் பிளஸ் 1 மட்டும் தான் இருந்தது. நான் ஏன் இங்க 0 போட்டேன்னா இங்கே ஒரு எக்ஸ் இருக்கு. சரியா? சரி, இப்ப இதை எக்ஸ் ஆல மல்டிப்ளை பண்ணும்போது எக்ஸ் கியூப் பிளஸ் எக்ஸ் இன்டூ எக்ஸ் என்ன வரும்? 0x ஸ்கொயர்ட். பிகாஸ் இங்க 0 தான் இருக்கு. 0x ஸ்கொயர்ட். எக்ஸ் இன்டூ 1 இஸ் எக்ஸ். கேன்சல். மைனஸ் 11x ஸ்கொயர்ட் மைனஸ் இதுவும் கேன்சல் ஆயிடும். பிளஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடும். மைனஸ் 11 மட்டும்தான் இருக்கும். ஸோ இதுவும் நாட் ஈக்குவல் டு 0. அப்போ இதுலயும் மைனஸ் 11 காமனா வெளில எடுத்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர்ட் பிளஸ் 1 இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஆச்சா? திருப்பி என்ன பண்ணுனா இந்த எக்ஸ் ஸ்கொயர்ட் பிளஸ் 0x பிளஸ் 1 இந்த எக்ஸ் ஸ்கொயர்ட் பிளஸ் 1ஆல திருப்பியும் வகுக்கணும். அடுத்த ஸ்டெப். இது எவ்வளவு தடவை வந்துட்டோம்? மூணாவது ஸ்டெப் வந்துட்டோம் நம்ம. எக்ஸ் ஸ்கொயர்ட் பிளஸ் 0x பிளஸ் 1 திருப்பியும் எக்ஸ் ஸ்கொயர்ட் பிளஸ் 1ஆல வகுக்கிறோம். ஸோ 1 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர்ட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் பிளஸ் இது இங்க 0னா 0x தான் வரும். பிளஸ் 1 இதை சைனை மாத்துறீங்க. மைனஸ் 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 இப்ப எல்லாம் 0 ஆயிடுச்சு. ஸோ அப்ப இதனுடைய ரிமைண்டர் என்ன? x to the power 4 minus 1 comma x squared minus 11x, sorry, x cube minus 11x squared plus ax minus 11 equal to x squared plus 1 is the GCD. So இந்த 0 வர வரைக்கும் என்ன பண்ணும்?
ரிப்பீட் மோட்ல பண்ணணும். ஓகேவா? 0 வர வரைக்கும் ரிப்பீட் மோட்ல பண்ணணும். இங்க பாருங்க ஜிசிடி வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸ் டு த பவர் 4 மைனஸ் 1 வந்து ஃபேக்ட் பிரிச்சு 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 அதாவது இந்த எக்ஸ் கியூப் மைனஸ் 11x ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 11 வந்து எக்ஸ் மைனஸ் 1 இன்டூ எக்ஸ் பிளஸ் 1 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 இந்த மெத்தட்லயும் போடலாம். உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. சரியா? இப்ப அடுத்தது இந்த கேள்வி. ஸோ இதை வந்து பாருங்க 3x to the power 4 plus 6x cube minus 12x squared minus 24x அப்படிங்கிறத 4x power 4 plus 14x cube plus 8x squared minus 8x ஆல டிவைட் பண்ணும். இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் f of xல வந்து 3 காமனா வெளில எடுத்துட முடியும். 3x காமனா வெளில எடுத்துட முடியும். 3x காமனா வெளில எடுத்துட்டு x plus 2 the a plus b the whole square formatல x plus 2 the whole square into x minus 2 போட்டாங்க. g of xல வந்து என்ன பண்ணிட்டாங்க அதே மாதிரி 2x எல்லாமே ரெண்டாவது வகுப்படுமா 2x காமனா வெளில எடுத்துட்டு x plus 2 the whole square into 2x minus 1 போட்டாங்க. ஸோ அப்போ இங்க வந்து 3x into x plus 2 the whole square இங்க x plus 2 the whole square வகுக்கும் போது டைரக்டாவே உங்களுக்கு கேன்சல் ஆயிடும். கேன்சல் ஆனது போக பேலன்ஸ் இருக்கக்கூடிய டேர்ம் தான் இங்க ஜிசிடி அப்படின்னு அவங்க கொண்டு வந்திருக்காங்க. இந்த மெத்தடும் ஃபாலோ பண்ணுங்க. இல்ல இங்க பாருங்க இங்க ஸ்டெப் பை ஸ்டெப் கால்குலேஷன் கொடுத்துருக்காங்க. இங்க வந்து 3x ஃபர்ஸ்ட் டேர்ம் f of x காமனா வெளில எடுத்தாங்க. காமன் வேரியபிள் ஃபேக்டர் 3 and x எடுத்தாச்சு. ரெண்டாவது வந்து g of xலையும் அதே மாதிரி காமன் வேரியபிள் ஃபேக்டர் எடுத்து ரெண்டையும் டிவைட் பண்ணிட்டு நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே ரிமைண்டர் வந்து 0 அப்படின்னு கிடைச்சிடுறதுனால திஸ் இஸ் த இந்த கொஷன் தான் நம்மளோட ஆன்சர் x ஸ்கொயர் பிளஸ் 4x பிளஸ் 4 அப்படிங்கிறது தான் நம்மளோட ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. நீங்க இதுல எது வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? நோ இஷ்யூஸ். இல்ல நான் இந்த மாதிரி லாங் டிவிஷன் மெத்தட்ல போய்க்கிறேன் எனக்கு அது இன்னும் ஈஸியா இருக்கும்னா நோ இஷ்யூஸ் அப்படியும் போய்க்கலாம். ஓகேவா? இப்போ இந்த எல்சிஎம் வந்து நான் உங்களுக்கு காமிச்சேன் 4x ஸ்கொயர்ட் அண்ட் 8x கியூப் y ஸ்கொயர்ட் அப்படிங்கிறதுல ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ்க்கு எல்சிஎம் எடுக்கணும். அப்புறம் எக்ஸ் அண்ட் ஒய் வேரியபிள்ல எதுக்கு ஹையஸ்ட் பவர் இருக்கோ அதை எடுக்கும். ஸோ இங்க பாருங்க 9க்கும் 12க்கும் எல்சிஎம் என்னது 9க்கும் 12க்கும் 36. அதே மாதிரி இதுல ஹையஸ்ட் பவர் இது ஏ கியூ பி ஸ்கொயர்ட் அண்ட் சி இஸ் த ஹையஸ்ட் பவர். இங்க பாருங்க ஏ கியூ பி ஸ்கொயர்ட் சி அதானே போட்டிருக்காங்க. ஸோ எப்பவுமே ஹையஸ்ட் பவர் தான் எல்சிஎம்ல வரணும். எல்சிஎம் ரொம்ப ஈஸி, நீங்க டைரக்டாவே போடலாம். அதே மாதிரி இங்க 16 12 8 மூணு நம்பருக்கும் பொதுவான எல்சிஎம் எடுக்கணும். ஹையஸ்ட் பவர் வந்து எம் ஸ்கொயர்ட் என் ஸ்கொயர்ட். இங்க பாருங்க 16 12 8ஓட எல்சிஎம் வந்து -48. ஏன்னா இங்க ஒரு மைனஸ் இருக்காங்க, அதனால அவங்க வந்து -48. ஹையஸ்ட் பவர் இஸ் எம் ஸ்கொயர்ட் என் ஸ்கொயர்ட். ஓகேவா? இதோட கண்டினியூட்டி தான் அடுத்த கிளாஸ்லயே பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா பாலினாமியலா கொடுத்துட்டாங்க. இதை என்ன பண்ணணும்னா ஃபேக்டரைஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம நார்மல் காரணிப்படுத்துதல்ல காரணிப்படுத்திட்டு அதுக்கப்புறம் வந்து அதுல எவ்வளோ டேர்ம்ஸ் வந்து ரிப்பீட்டடா வந்திருக்கோ அந்த டேர்ம்ஸை அவங்க எடுத்திருக்காங்க. ஓகேவா? ஜென்ரல் ஃபேக்டரைசேஷன் தான் இது. ஓகே, 7th 8th 9th எல்லா கிளாஸ்லயும் பார்த்துட்டு வந்து காமன் ஃபேக்டரைசேஷன் நம்ம வந்து இது வந்து a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்ல இருந்ததுன்னா அப்படியும் பிரிச்சுக்கலாம். இல்லைன்னா வந்து பெருக்கினால் -3 வரணும், கூட்டினாலோ பெருக்கினால் 2 வரணும், கூட்டினாலோ கழித்தாலோ -3 வரணும். அதுக்கு ஏத்த மாதிரி 2 × 1 2 2 கூட்டல் 1 3 அப்படிங்கிற மாதிரி ஃபேக்டரைஸ் பிரிச்சிருக்காங்க. இப்ப புரிஞ்சுதா? ஸோ இந்த மெத்தட்லயும் போடலாம், அந்த மெத்தட்லயும் போடலாம். ஓகேவா? எல்சிஎம் கான்செப்ட் வந்து ரொம்ப 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 ஈஸி. ஓகே, இதனுடைய குவிஸ் மட்டும் அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்த்துட்டு அடுத்த கிளாஸ்ல இதனுடைய கண்டினியூட்டி தான் பார்க்க போறோம். ஜிசிடி அண்ட் எல்சிஎம்மோட கண்டினியூட்டி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். அது என்னன்னா ஜிசிடி எல்சிஎம்மையும் மல்டிப்ளை பண்ணா என்ன ஆப்ஷன்ஸ் வரும் அப்படிங்கிறது தான் அடுத்த கிளாஸ்ல 3.3 எக்ஸசைஸ்ல பார்க்க போறோம். அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 கணக்குகள் தான் இருக்கு 3.3ல. ஓகே, இப்போ 3.2 பார்த்துருக்கோம், 3.3ல அவ்வளவுதான் இருக்கு. ஸோ இதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. டவுட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா நம்ம இதோட இன்னைக்கு கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். வெனஸ்டே கிளாஸ்ல இதனுடைய தொடர்ச்சி தான் பார்க்க போறோம், பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.